சபைகளின் நடுவே உலாவுகிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரில் அன்பின் வாழ்த்துக்கள். ஆண்டவருடைய வசனத்தை தியானிக்கும்படி வேண்டுதல் செய்வோம். எங்களை அனுதினமும் ஆளுகை செய்து அன்போடு வழி நடத்தி வருகின்ற எங்கள் ஆண்டவரே, இந்த நாளிலும் லவோதிக்கேயா சபைக்கு ஆண்டவர் சொன்ன செய்தியினூடாக உம்முடைய திருப்பாதத்தை வந்து நாங்கள் தியானிப்பதற்காக நிற்கின்றோம். நீர் எங்களோடு பேசும், நாங்கள் கேட்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் பெயரில் கேட்கிறோம் சுவாமி, ஆமேன். லவோதிக்கேயா சபைக்கு செய்தி சொல்லும் ஆவியானவர் வெளிப்படுத்தல் 3 அதிகாரம் 21 பின்வருமாறு கூறுகின்றார். நான் ஜெயம் கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்திலே அவரோடே கூட உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்கிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோடே கூட உட்காரும்படிக்கு அருள் செய்வேன். இந்த வசனத்தில் போர்வீரன், வெற்றியாளன், பரிசளிப்பவர் ஆகிய மூவர் குறித்தும் அவர்கள் செய்யும் செயல்களான போர், வெற்றி, வெகுமதி ஆகியவை குறித்தும் சொல்லப்பட்டுள்ளது. இவைகளை குறித்து இந்த நாளில் நாம் தியானிக்கப் போகின்றோம். முதலாவதாக போர், த பேட்டில். உலகில் வாழும் வாழ்க்கையை போரிடுதல் என்று சொல்லலாம். கிறிஸ்தவ வாழ்க்கையும் ஒரு போருக்கு ஒப்பானது. ஊனியல்புகளின் இச்சைகளுக்கு ஏற்ப வாழ்வதற்கும் ஆவியின் தூண்டுதலுக்கு ஏற்ப வாழ்வதற்கும் இடையே எப்போதும் போர் நிகழ்வதாக கலாத்தியர் 5 அதிகாரம் 16 முதல் 26 வரை உள்ள வசனங்களில் பவுல் கூறுகின்றார். இந்த போரினை நல்ல போராட்டம் என்றும் விசுவாசத்தின் நல்ல போராட்டம் என்றும் பவுல் விளக்குகின்றார். இந்த விசுவாச போரினை திருமறை 5 விதங்களில் விளக்குகின்றது. முதலாவது, உள்ளத்தில் நடைபெறும் போர். ரோமர் 7-8 அதிகாரங்கள் விசுவாசத்திற்கும் அவிசுவாசத்திற்கும் இடையே உள்ளத்தில் நடைபெறும் போரினை விளக்குகின்றன. இந்த போர் மனித இதயத்திற்குள்ளே நடைபெறும் போர். ரோமர் 7 அதிகாரம் 19-20 வசனங்களில் பவுல் இப்போரினை குறித்து இப்படி சொல்லுகின்றார். ரோமர் 7:19 வசனத்தை பாருங்கள். ஆதலால் நான் விரும்புகிற நன்மையை செய்யாமல் விரும்பாத தீமையையே செய்கின்றேன். 20 வசனம், அந்தபடி நான் விரும்பாததை செய்தால் நான் அல்ல, எனக்குள்ளே வாசமாயிருக்கிற பாவமே அப்படி செய்கிறது என்று கூறுகின்றார். பிற போர்களை போன்று நேரடியாக இத்தகைய போர்களை மனிதர் எதிர்க்க இயலாது. முழங்காலில் நிற்பதாலும் திருமறை தியானத்தாலுமே இந்த போரில் வெற்றி பெற இயலும். இரண்டாவது போர், வெளிப்புற போர். இந்த போரில் எதிரிகள் என்று சொல்பவர்கள் உலகத்தாரும் அதனுடைய அனைத்து பகைகளும் ஆடம்பரங்களும் சிற்றின்பங்களும் என்று சொல்லலாம். சாத்தான் அவனது ஆட்சி அதிகாரங்களுடன் இணைந்து வந்து வெறுப்பு, துன்புறுத்தல் போன்ற தாக்குதல்களை ஏற்படுத்துகின்றான். இந்த போராட்டத்தை துன்பங்களின் பெரும் போராட்டம் அல்லது பெரும் உபத்திரவம் என்று எபிரேயர் 10 அதிகாரம் 32 வசனத்தில் எபிரேய ஆக்கியோர் கூறுகின்றார். இந்த போராட்டத்தில் வெற்றி பெற விசுவாசிக்கு கடவுளின் துணை அல்லது ஆவியருடைய பலம் மிகவும் அவசியமானது. மூன்றாவது, தினசரி போர், டெய்லி வார்ஃபேர். இது ஒரு பெரிய போர் அல்ல, ஆனால் தொடர்ச்சியாக நடைபெறும் போர். ஒவ்வொரு நாளும் காலையில் தொடங்கி நாள் முழுவதும் பல்வேறு போர்களை மனிதர் சந்திக்கின்றனர். இதனை அனுதின வாழ்வியல் போராட்டம் என்றும் கூறலாம். இப்போரில் வரும் எதிரிகள் பல்வேறு வடிவங்களில் வருகின்றனர். சில வேளை எதிரிகள் பதுங்கி இருந்து செயல்படுவதை நாம் உணரலாம்.
சில வேளை நேரடியாகவும் வருகின்றனர். 1 பேதுரு 5:8-9 உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாம் என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான் என்று 5:8 சொல்கின்றது. 5:9 ஆகவே விசுவாசத்தில் உறுதியாயிருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள் என்று பவுல் ஆலோசனை சொல்கின்றார். தினசரி போராட்டத்தை கொண்டு வருகின்ற சாத்தானை எதிர்த்து நிற்பது அவசியம் என்று இந்த வசனம் நமக்கு சொல்லுகின்றது. 4வது வகை போர் மனித ஆயுதங்களை கொண்டு போரிடாத போர் என்று நாம் சொல்லலாம். இத்தகைய போரின் ஆயுதங்கள் மாம்சமானவை அல்ல, அல்லது உடல் சார்ந்தவை அல்ல, தூய ஆவியரின் துணையால் செய்யப்படும் போர். எபேசியர் 6:12 பவுல் எபேசியருக்கு எழுதுகையில், ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு என்று கூறுகின்றார். நாம் கடவுளில் நம்பிக்கை கொண்டு விசுவாச வாழ்வு வாழ தொடங்குகையில் இந்த போர் நம்மில் தொடங்குகின்றது. இந்த போரினை விசுவாசத்தின் நல்ல போராட்டம் என்று திருமறை அழைக்கின்றது. இந்த போரினை சத்தியம் என்னும் கச்சையாலும், நீதி என்னும் மார்க்கவசத்தாலும், ஆயத்தம் என்னும் பாதரட்சையாலும், விசுவாசம் என்னும் கேடகத்தாலும், இரட்சண்யம் என்னும் தலைச்சீராவாலும், தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தாலும் வெற்றி கொள்ள பவுல் அழைக்கின்றார். 5வது போர் கிறிஸ்துவுடன் பங்கு கொள்ளும் போர். உலகின் பாவத்தை போக்கும் மீட்பராக கிறிஸ்து இவ்வுலகில் வந்து போராடினார். அவர் ஆற்றல் மிக்கவராகவும் பலமுடையவராகவும் போரில் வெற்றி சிறந்தார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அவர் சாத்தானுடன் போராடி பாவத்தை வென்றது போல நாமும் கிறிஸ்துவோடு இணைந்து பாவத்தை ஜெயிக்க வேண்டுமென்று அவர் நம்மை எதிர்பார்க்கிறார். கிறிஸ்துவுக்காக அவரை போன்று உலகின் பாவங்களையும் தீமைகளையும் எதிர்க்க வேண்டியது விசுவாசிகள் ஒவ்வொருவருடைய கடமையாகும். பவுல் தீமோத்தேயுவுக்கு ஆலோசனை கூறுகையில் 2 தீமோத்தேயு 2:3 நீயும் இயேசு கிறிஸ்துவுக்கு நல்ல போர் சேவகனாய் தீங்கு அனுபவி என்று கூறுகின்றார். வெளிப்படுத்தல் 3:21 சொல்லப்பட்டுள்ள 2வது முக்கிய செயல் வெற்றி அல்லது விக்டரி. ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ என இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கின்றது. இது இறுதியான ஜெயம் கொள்ளுதலை பற்றி பேசினாலும் இந்த வெற்றி பல்வேறு சிறு சிறு போர்களில் கிடைத்த வெற்றியின் கூட்டு பயன் என்று நாம் கூறலாம். ஏற்கனவே நாம் தியானித்த உள்ளத்தில் நடைபெறுகின்ற போர், வெளிப்புற போர், தினசரி போர், மனித ஆயுதங்களை கொண்டு போரிடாத போர், கிறிஸ்துவுடன் பங்கு கொள்ளும் போர் ஆகிய போர்களில் வெற்றி பெறுவோரே இறுதியில் வெற்றி பெற்றவர் என ஆண்டவரால் அறியப்படுகின்றனர். சிறு சிறு போர்களிலெல்லாம் எப்போதும் விசுவாசிகளுக்கு வெற்றி கிடைப்பதில்லை. சில வேளை தோல்விகளும் காயங்களும் ஏமாற்றங்களும் ஏற்படுகின்றன. ஆனால் கிறிஸ்துவில் ஆழமாக சார்ந்திருக்கும் போது நாம் வெற்றிக்கு நேராக மெதுவாக நகர்ந்து வருவதை காணலாம். ஏனெனில் இவ்வெற்றிக்கான பாதையை நமக்கு வகுத்து கொடுத்தவர் நம் ஆண்டவர் இயேசு. இந்த பொருளை உணர்த்துகின்ற பாடலின் வரிகள் சிலவற்றை அருள் திரு தயானந்தன் பிரான்சிஸ் அவர்கள் பின்வருமாறு பாடுகின்றார்கள். பள்ளம் மேடு தடை தாண்டியே பசாசின் கண்ணிக்கு நீங்கியே, பள்ளம்
மேடு தடை தாண்டியே பசாசின் கண்ணிக்கு நீங்கியே உள்ளார்வமுடன் விண் பார்வையுடன் நான் மெல்ல மெல்ல நடந்தே எனின் மீட்பர் சிலுவை சுமப்பேனே, எனின் மீட்பர் சிலுவை சுமப்பேனே. யோவான் 16:33 உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என நம் ஆண்டவர் கூறுகின்றார். உலகில் காணும் எதிரிகளான பாவம், மரணம், உலக சிற்றின்பம், சாத்தான், பாதாளம் ஆகிய அனைத்தும் ஆண்டவரால் தோற்கடிக்கப்பட்டவை. எனவே தோற்றுப்போன அவைகளை நாமும் எளிதில் வெற்றி கொள்ள முடியும் என்று நம்பிக்கை கொள்ளும்படி ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். வெளிப்படுத்தல் 2-3 அதிகாரங்களில் 7 முறை ஜெயம் கொள்பவருக்கு என்ற மகிமையான வார்த்தை சொல்லப்பட்டிருக்கின்றது. ஒவ்வொரு திருச்சபையும் அதன் சூழ்நிலைகளுக்கு ஏற்ப போர் புரிய வேண்டியது அவசியமாகிறது. போரில் வெற்றி பெறுவதற்கான வழிமுறைகளும் இங்கே ஆவியானவர் சொல்லியிருக்கிறார். இதுபோன்று ஒவ்வொரு தனிநபருக்கும் விசுவாச வாழ்வில் போர் புரியும் சூழ்நிலைகள் அனுமதிக்கப்படுகின்றன. ஒருவரும் அடுத்தவரின் போரை எதிர்த்து போராடவோ அல்லது மற்றவரின் வெற்றியை பெற்றுத்தரவோ இயலாது. ஒவ்வொருவரும் அவரவருக்காக போராடி வெற்றி பெற வேண்டும் என்று திருமறை சொல்கின்றது. இறுதி வெற்றி வரும் வரை ஒவ்வொரு விசுவாசியும் அல்லது திருச்சபையும் சிறு சிறு போர்களில் சோர்வுறாது ஈடுபட்டு வெற்றி பெற வேண்டும் என ஆண்டவர் அழைக்கின்றார். வெளிப்படுத்தல் 3:21 போர் குறித்தும் வெற்றி குறித்தும் விளக்குகின்ற ஆவியர் 3வதாக வெகுமதி குறித்து கூறுகின்றார். யோவானின் தரிசன நூலில் சொல்லப்பட்டுள்ள ஒவ்வொரு திருச்சபையிலும் வெற்றி பெறுவோருக்கு கிடைக்கும் வெகுமதிகளும் சொல்லப்பட்டிருக்கின்றன. 2-3 அதிகாரங்களை திருப்பி பாருங்கள். எபேசுவுக்கு வெகுமதியாக ஜீவ விருட்சத்தின் கனி சொல்லப்பட்டிருக்கின்றது. சிமிர்னா சபைக்கு 2ஆம் மரணத்திலிருந்து விடுதலை பெறுகின்ற வெகுமதி வாக்கருளப்பட்டுள்ளது. பெர்கமு திருச்சபைக்கு மறைவான மன்னா, தியத்தீராவுக்கு ஜாதிகள் மேல் அதிகாரமும் விடிவெள்ளி நட்சத்திரம் என்கின்ற பாக்கியமும், சர்தை திருச்சபைக்கு வெண்வஸ்திரம், பிலதெல்பியா திருச்சபைக்கு கடவுளுடைய ஆலயத்தில் தூணாகுகின்ற வெகுமதியும் புதிய நாமம் தரிக்கப்படுகின்ற வெகுமதியும் சொல்லப்பட்டிருக்கின்றது. இங்கே லவோதிகேயா திருச்சபைக்கு கிறிஸ்துவோடு அரியணையில் அமரும் பாக்கியம் கிடைப்பதாக இந்த 21ஆம் வசனத்தில் நாம் வாசித்தோம். கிழக்கத்திய நாடுகளில் சிங்காசனம் என்பது படுக்கை அளவுக்கு நீளமாக இருக்கும் என சில திருமறை விளக்க உரையாளர்கள் குறிப்பிட்டுள்ளனர். லவோதிகேயாவில் கிறிஸ்துவுக்கு உண்மையாயிருந்து குளிராயாவது அனலாயாவது இருப்போர் கிறிஸ்துவுடன் அரியணையில் அமர்கின்ற பாக்கியம் பெறுவதாக ஆவியானவர் கூறுகின்றார். அரியணை என்பது இரட்சிப்பு போன்றதோ சாதாரண வெகுமதி போன்றதோ இல்லை என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அரியணை என்பது பெருமை, மரியாதை, ஆதிக்கம், அதிகாரம் ஆகியவற்றை உள்ளடக்கியதின் அடையாளம் என்று நாம் கூறலாம். இந்த உலகில் தாழ்மையுடன் கிறிஸ்துவுக்காக போரிட்டு உண்மையுடன் வாழ்வோர் அரியணை எனும் உயர்ந்த இடத்தில் ஆண்டவரோடு அமர்கின்ற பாக்கியத்தை பெறுவதாக வெளிப்படுத்தல் 3:21 சொல்லுகின்றது. கிறிஸ்துவின் அரியணை என்பது கடவுளின் அரியணை. கிறிஸ்து இவ்வுலகையும் சாத்தானையும் வென்றதால் தந்தையின் அரியணையில்
அல்லது கடவுளோடு அரியணையில் அமரும் பாக்கியத்தை பெற்றார். நாமும் இந்த உலகில் பாவங்களையும் சாத்தானையும் ஜெயிக்கும்போது கிறிஸ்து அவருடைய அரியணையையும் அவருடைய கிரீடத்தையும் நம்மோடு பகிர்ந்து கொள்வதாக இங்கே நாம் படிக்கின்றோம். இந்த நம்பிக்கையில் மகிழ்ச்சியோடு விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராட நாம் அழைக்கப்படுகின்றோம். இன்றைய தியானத்தின் அடிப்படையில் யார் அரியணையில் அமர்வர் என்று கேள்வி எழுப்பினால் அதற்கு கிடைக்கும் பதில், சிறு சிறு போர்களில் வென்று இறுதி வெற்றி பெறுவோர் அரியணையில் கிறிஸ்துவுடன் அமர்வர் என்று நாம் பதில் கூறலாம். ஜெபிப்போம். எங்களுக்காக அரியணையை ஆயத்தம் செய்து இந்த உலகின் போராட்டங்களில் வெற்றி பெறும்படி எங்களை அழைக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த வாழ்வில் விசுவாச போர்கள் பல வகைகளில் வருகின்றன என்று எங்களுக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுத்தேன். நாங்கள் பொறுமையோடு விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடி நீர் வைத்திருக்கிற வெகுமதிகளை பெற்றுக்கொள்ள உம்மோடு ஆள்கை செய்ய இந்த உலகிலேயே எங்களை ஆயத்தப்படுத்தி வாழத்தக்கதான நல்ல அர்ப்பணத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தாரும். இயேசு கிறிஸ்துவின் பெயரில் கேட்கிறோம் சுவாமி. ஆமேன்.